அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. விப்ரோ பங்கினுடைய விலை இந்த காலகட்டத்தில் 190 ரூபாயில இருந்து 200 ரூபாய் அப்படிங்கிறது தான் ஒரு பங்கினுடைய விலை. இந்த பங்கினுடைய விலை 2000 ரூபாய் போகும் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்கிறியே அப்படின்னா யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஆனா எதுக்காக இப்படி ஒரு தம்ப்நெயில வச்சிருக்கிறேன்? விஷன் இருக்கணும். ஒரு பங்குனா 10 மடங்கு நமக்கு ஆகணும். அதுக்கான பொறுமை இருக்கணும். அந்த விஷனை அச்சீவ் பண்றதுக்கு இந்த கம்பெனியில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும், அதுக்கான தகுதியான கம்பெனியா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முற்படணும். அசீம் பிரேம்ஜி தரமான ப்ரொமோட்டர். அப்ப நீங்க கொடுக்குற காசுங்கிறது இவரை நம்பி எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ட்ரஸ்டபிள் ப்ரொமோட்டர். அப்போ இவங்க எந்த செக்டர்ல இருக்கிறாங்க? ஐடி செக்டர்ல இருக்கிறாங்க. ஐடி செக்டர்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? ஏஐ டிஸ்ட்ரப்ஷனால விப்ரோ மாதிரி பங்குகள்லாம் பயங்கரமா கீழே உடஞ்சிட்டு இருக்குது. ஆனா விப்ரோ கிட்ட காசு இல்லையா? காசு நிறையவே இருக்குது. ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இல்லையா? ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு நிறையவே இருக்குது. வேல்யூல கிடைக்கலையா? வேல்யூவேஷன் ஃபேர் பிரைஸ்ல 20 பிபி ரேஷியோக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஆனா மார்க்கெட் இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படிங்கறத நினைச்சு பயப்படுது. சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டா, ஃபியூச்சரை நினைச்சு நம்ம பயப்படுறதை விட ப்ரொமோட்டர் பயப்படுவாங்க. அப்படி இருந்தா அவங்களுடைய ஸ்டாக்ஸை அவங்களே விற்கலாமே, ஏன் வாங்குறாங்க அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம கேட்கணும். சரி, அதுக்காக விப்ரோ நஷ்டப்படாது அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் கிடையாது. ப்ரொமோட்டர் 75% 70% கிட்ட வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ ப்ரொமோட்டர் அந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவருடைய பையன் தான் அடுத்து சக்சஸர். விப்ரோங்கிற பிராண்ட் நல்லா இருக்குது. ஐடி செக்டர்ல கடன் இல்லாத நிறுவனம். நாளைக்கே ஒரு ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஏஐ கம்பெனியை இவங்களால விலைக்கு வாங்க முடியுமா? அந்த பவர் இருக்கா? இருக்கு. டிவிடெண்ட் நல்லா தர்றாங்க. அப்போ 2000 ரூபாய் அப்படிங்கிற விலையை தொடுறதுக்கான வாய்ப்பு என்ன? இவங்க ஹிஸ்டாரிக்கலா என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? இப்போ அவங்களுடைய சேல்ஸ் நெட் ப்ராஃபிட்ல என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கு? இந்த மாதிரி நம்ம குயிக்கா அனலைஸ் பண்ணுவோம். 2000 ரூபாய்க்கு போகணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முற்படுவோம். இது விஷன். நம்ம விஷன் நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு 10x ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்க் ஸ்டாக்க, ஊர் பேரு தெரியாத கம்பெனிய, இவங்களை நம்பி காசு கொடுக்கலாமா அப்படின்னு தெரியாத கம்பெனிய, கடன் இருக்கிற கம்பெனிய, கேஷ் ஃப்ளோ இல்லாத கம்பெனிய, பேலன்ஸ் ஷீட் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாத, நியூஸ் வராத கம்பெனிகளை பிடிச்சு ஆசையில முதலீட்டு முடிவை எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான நிப்டி 50க்குள்ள இருக்கிற ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற கேஷ் ஃப்ளோ ரிச்சான ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நல்லா வர்ற ப்ரொமோட்டர் ஸ்கின்ல, அதாவது ப்ரொமோட்டருடைய ஸ்கின் பிசினஸ்ல இருக்கிற ப்ரொமோட்டரை 70%க்கு மேல வச்சிருக்கிற, அதே சமயம் மற்ற கம்பெனிகளை விட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கம்பெனி வேல்யூ நல்லா இருந்தாலும் growth கடந்த காலகட்டத்தில் இல்ல, ROE எல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. அதுக்கான காரணங்கள் அதெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். சரி, எங்க சொல்லியிருக்கிறோம்னா பழைய வீடியோக்களை பேசியிருக்கிறோம். சரி, இப்ப 2000 போறதுக்கு நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணணும், அந்த விஷன் இருக்கணும், அதை நம்ம தொடர்ச்சியா பேசலாம். நம்ம பேசின விஷயங்கள்லாம் கரெக்டா அப்படிங்கிறத குயிக்கா கிராஸ் செக் பண்ணிடலாம். பிபை ரேஷியோ 15.1 இருக்கிறாங்க. ஒரு நல்ல நிறுவனம். டெப்ட் பாருங்க 0.19. ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப வருஷமா இருக்கிற நிறுவனம். இங்க பாருங்க எப்ப இருந்து இருக்கிறாங்க, 2005ல இருந்து இருக்கிறாங்க. இந்த நிறுவனத்துக்கு கடன் இல்லை. கேஷ் ரிச்சான நிறுவனமா, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறது. இவங்களுடைய ROE எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19.5, ROE 16.6. ரொம்ப மோசம்லாம் கிடையாது. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ROEக்கு மேல. ஜென்ரலா ஒரு நல்ல முதலீட்டாளர் ROE 15, ROCE 20 இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அந்த ரேஞ்சில தான் இப்பவும் இருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலா எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். பிபை ரேஷியோங்கிறது 15ங்கிறது நல்ல வேல்யூ. கடன் பெருசா இல்ல. கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது 72. சம் ஷேர்ஸை வச்சிருக்கிறாரு. இப்போ 72.64%. ப்ரொமோட்டரே டிசம்பர் 2025 வரைக்கும் அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் ஹையா தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ச்சி எவ்வளவு இருக்குது? இப்போ சேல்ஸ், வியாபாரம் அப்படிங்கறதா முக்கியம். இந்த மார்ச் 2025ல 89,000 கோடி. அப்போ வளர்ச்சி வருஷா வருஷம் எவ்வளவு காட்டுறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது சூட்சமோ. பெருசா மார்ச் 2025ல வளர்ச்சி இல்ல. நெகட்டிவ்ல -0.75% தான் வளர்ந்துருக்காங்க. போன வருஷமும் -0.80% தான் வளர்ந்துருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் 14%, அதுக்கு முந்தின வருஷம் 28%. இப்படி ஒரு நல்ல நிறுவனம்
கஷ்ட காலத்துல வளர்ச்சி காட்ட பிரச்சனை இருக்கிற காலகட்டத்துல தான் நம்ம வந்து முதலீட்டு முடிவுகளை வந்து கான்ட்ரா இன்வெஸ்டிங்ல எடுக்க முற்படணும். அதுக்காக ரிஸ்க் எடுத்தா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்னாலே ரிஸ்க். நம்ம ஒரு நல்ல நிறுவனத்துல அவங்களுடைய கஷ்ட காலத்துல ஒரு நல்ல ப்ரொமோட்டர் நம்ம காசு கொடுத்து ரிஸ்க் எடுத்துதான் ஆனாதான் அதுக்கு வந்து நல்ல நல்ல ரிட்டர்ன் வந்து ஒரு நாள் கிடைக்கும் போது பரவாயில்ல, நம்ம எடுத்த ரிஸ்க்கு ரிவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க குவாலிட்டி சர்க்கிள்குள்ள நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணி தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்க ஜங்க் ஸ்டாக்கை பிடிக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த மாதிரி நம்ம முதலீட்டு முடிவுகளை வேற வேற செக்டர்ல உள்ள பங்குகள்ல பிடிச்சு ஒரு தரமான போர்ட்போலியோ பில்டு பண்ணும் பொழுது நம்ம எடுத்த குவாலிட்டி சர்க்கிள்குள்ள எடுத்த இந்த மாதிரி ரிஸ்க்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிவார்டை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வெல்த்ங்கிறது அற்புதமா கிரியேட் ஆகும். சில ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யும். அது சில ஃபெயிலியர்ஸா தான் இருக்கிற மாதிரி நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும். அதுதான் பாயிண்ட். நம்ம இந்த மாதிரி 1-2 கம்பெனிகளை பிடிச்சிட்டு நல்லா சொருகல் ஸ்டாக்கு ஜங்க் ஸ்டாக்கா நிறைய பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டை விட லாஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஸ்டாக்குகளை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அலாட் பண்ணி சொல்லித்தர விஷயம். சரி, 2000 ரூபாய் போகணும்னா என்ன நடக்கணும் ரீகா பாத்திரலாம். சிம்பிளா ஒரு கால்குலேஷன் போடுவோம். விப்ரோவினுடைய இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 6 ரூபான்னு 2014 இருந்திருக்கிறாங்க. அது டபுள் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம், அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 12 ரூபாய் அப்படிங்கிறது 10 வருஷம்னு ரஃபா எடுத்துக்குவோம். அப்போ 12 ரூபாய் இபிஎஸ் தான் இப்போதைய இபிஎஸ். சரிங்களா? இப்போ இந்த 12 ரூபாய் இபிஎஸ் மறுபடியும் டபுள் ஆகிறதுக்கு 10 வருஷம் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அப்போ 2026 இருந்து 10 வருஷங்கிறது 2036. அங்க இருந்து மறுபடியும் டபுள் ஆகிறதுக்கு 48 ரூபாய் அப்படின்னு இபிஎஸ் ஆகிறதுக்கு மறுபடியும் 10 வருஷம் 2046. இந்த 48ங்கிறது மறுபடியும் டபுள் ஆகிறதுக்கு 96 ரூபாய் அப்படின்னு ஆகிறதுக்கு 2056. ஸோ 96 அப்படிங்கிறது இபிஎஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 20 பிபே ரேஷியோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸ்டாக்கினுடைய விலை எவ்வளோ வரும்? 1920 ரூபாய் அப்படின்னு வரும் நண்பர்களே. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படுது? 10, 20, 30 வருஷம் ஆகுது. ஏங்க, ஒரு ஸ்டாக்கு 10 மடங்கு ஆகுறதுக்கு 30 வருஷம் ஆகுதே அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க எஃப்டியில போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, எஃப்டியில எவ்வளவு போடுறீங்க? உங்களுக்கு 100 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த இடத்துல போடலாம். 100 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துல ஜென்ரலா டபுள் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ 200 ரூபாய் இருக்கும். அடுத்த 10 வருஷத்துல, அதாவது 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 400 ரூபாய் அப்படின்னு ஆயிருக்கும். 30 வருஷம் முடிகிறப்போ 800 ரூபாய் அப்படின்னு ஆயிருக்கும். அடுத்து 40 வருஷம் முடிகிறப்போ 1600 ரூபாய். இதுல நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மறந்துடுறீங்க. அதுதான் வந்து விப்ரோவினுடைய டிவிடெண்ட் ஈல்டு. இந்த டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்க, உங்களுக்கு கிளீனாவே புரிஞ்சிடும். விப்ரோவினுடைய டிவிடெண்ட் ஈல்டு 5.74%. ஒரு 4% கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலே உங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக் பிரைஸ் ஏற ஏற அவங்களுடைய வளர்ச்சி இபிஎஸ் காட்ட காட்ட டிவிடெண்ட் ஈல்டும் அதிகமாகும். போனஸ் ஷேர் வேற கொடுப்பாங்க. போனஸ் ஷேர்னால எந்த வித மாற்றமும் இருக்காது. இந்த இடத்துல அலாட் பண்ணி பேசிச்சு தெரியுங்களா ரிஸ்க்குன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏஐயை வந்து விப்ரோ மாதிரி கம்பெனிகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்க்குறோம். நிறைய சம்பளம் தரப்போற ஜாபுகளை நிறைய உருவாக்க போகுது. ஏஐ ரோல்ஸ் கிரியேட் ஆக போகுது. இன்னும் நிறைய பிசினஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டர்ஸ் இவங்களுக்கு வரப்போகுது. அந்த மாதிரி நாங்க பாசிட்டிவா யோசிச்சுட்டு இந்த மாதிரி பங்குகள்ல நாங்க முதலீட்டு முடிவை எடுக்கிறோம். ஒருவேளை இந்த பங்கு ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்னால நெகட்டிவா போய் ஒரு திவாலாகிற கம்பெனியா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா .com பபுள் இருந்தப்போ இன்ஃபோசிஸ்லாம் சின்ன கம்பெனிகள், அப்போ பென்டா சாஃப்ட்வேர் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்லலை. ஆனா ஒவ்வொரு முதலீட்டாளரும் நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிஸ்கை எடுத்து ஃபெயிலியரையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், சக்சஸையும் வந்து செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து முதலீட்டு வாழ்க்கை. உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஸ்டாக்கை பிடிச்சா இப்படி ரிஸ்க்கும் இருக்கு ரிவார்டும் இருக்கு அப்படிங்கிற உண்மையை உணர்ந்த பிறகு உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், லோ காஸ்ட் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், நீண்ட காலத்துக்கு சிப் பண்றது, மாசம் 10,000 ரூபாய் அந்த மாதிரி சிப் பண்றது, அதே 10,000 ரூபாயை ஒவ்வொரு வருஷமும் 11,000, 12,000 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறது. எப்பெல்லாம் இந்த மாதிரி வார் கிராஷ் நடக்குது, ஒரு 10% உடஞ்சிருச்சா, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுல ஒரு 10%ஆவது காசு வச்சிருக்கணும்னு அலாட் பண்ணி சொல்லிட்டே இருக்குது. அதுல இருந்து ஒரு போர்ஷனை எடுத்து கிராஜுவலா இந்த மாதிரி ப்ளீட் ஆகிற சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதே இண்டெக்ஸ்லயே நீங்க போடலாம். அப்படி போட்டாலோ அல்லது
பல்க் இன்வெஸ்டிங் சொல்லிட்டு 4-5 பிரிச்சு ஒவ்வொரு 10% கிராஷுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே அதிகமா போக போக அதிகமான அமௌண்ட், 1 லட்சம் ரூபாய் 10% கிராஷுக்கு, அடுத்து வந்து 20% கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2 லட்ச ரூபா போடுங்க. 30% போயிடுச்சா நீங்க 4 லட்ச ரூபா போடுங்க. இந்த மாதிரி கூட பண்ணலாம். பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா இல்லையா, இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் மாதிரி பண்ணிக்கிறீங்களா அல்லது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போறீங்களா, அதை அனலைஸ் பண்றது எப்படி, இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேறுபடும். எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற காசு தேவையில்லாத 10 வருஷத்துக்கு தேவையில்லாத தொலைஞ்சு போகக்கூடிய காசை கிராஜுவலா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆசைப்படாம நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டு முதலீட்டு முடிவை எடுக்கும் பொழுதுதான் நம்ம ரிவார்டை பத்தி யோசிக்க முடியும். இந்த இடத்துல அலாட் மணி இதே மாதிரி 40 வருஷம் கழிச்சு தான் எனக்கு 10 மடங்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நான் குட்டி ஸ்டாக்கு போறேன்னு பல பேர் யோசிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி கம்பெனிகள் அந்த டிவிடெண்டை நீங்க திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இவ்வளவு வருஷங்கள் ஆகாது, குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதே சமயம் நம்ம பேசின மாதிரி ஆப்டிமிஸ்டிக்கா இந்த ஏஐனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய growth ரேட்டும் வந்து இபிஎஸ் வளர்ச்சியும் வந்து ஃபாஸ்டா நடக்கும். அப்போ அந்த பிஇ ரீரேட்டிங்கும் 20 பிபிஐ ரேஷியோல இருந்து 30 35 அந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவா போகும் பொழுது ஏஐனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போச்சு, எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து லே ஆஃப் பண்றாங்க, ட்ரிம் டவுன் பண்றாங்க, பெருசா வந்து இதுவரைக்கும் வந்த லாபமே ஈட்ட முடியல, அப்ப இபிஎஸ் குறையுது அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்டாக் விலை நெகட்டிவாகவும் போகும். ஸோ 2 விதமாகவும் நான் பேசிட்டேன். இதுல அலாட் பண்ணி எடுத்த பெட்டுங்கிறது ஆப்டிமிஸ்டிக்கான பெட்டு அப்படிங்கிறது தான் விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நாங்க நினைக்கிற விஷயம்.